ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது அவரை சார்ந்த உறவுகள், அதாவது அந்த மனிதருக்குரிய உறவுகள் இருக்கும் இல்லையா, வேண்டப்பட்ட உறவுகள், அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள நல்ல போல பரிபூரணமா நல்ல அன்பா அவருடைய கண் பார்வையில அவங்களை கவனிச்சு அரவணைச்சு வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்வமா அவங்க செய்யக்கூடிய அந்த உறவுகள்ல மகிழ்ந்து அந்த மனிதர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போன பிறகும் இதே மாதிரி நம்ம உறவுகளை நல்லபடியா, அதாவது நம்ம மரணம் அடைந்து விட்டா கூட இதே போல் நம்முடைய உறவுகளை நல்லபடியா கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வச்சு அவர் நிம்மதியா கண்ணை மூடுறார். அதாவது மரண தருவாயில் மரணம் அடைகிறார். சோ அந்த மனிதர் மரணம் அடைந்த பிறகு அதே அந்த மனிதருக்கு வேண்டிய உறவுகள் அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்கள இதுக்கு முன்பாக அந்த மனிதருக்கு கண்முன் நம்ம எப்படி கவனிச்சோம், ஆனா அது எதுவுமே இல்லாம அடியோட மாற்றத்தை கொண்டு வர்றது. அதாவது அந்த உறவுகள் வேண்டப்படாத மாதிரியும் அவங்க இனி வரக்கூடாது என்பதற்காகவும் எத்தனையோ ஒரு மாற்றங்களை அவங்க மனதாலையும் அதாவது உணர்வுபூர்வமான உறவு முறை செய்கையாலும் அவங்க காட்டுறாங்க. சோ அதை பார்த்துட்டே நிறைய உறவுகள் ஐயோ நமக்கு முடிந்து, அதாவது நமக்கு வேண்டிய உறவு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அங்க வர முடிந்தது, போக முடிந்தது, நம்மளால உறவு கொண்டாடி சந்தோஷமாக வாழ முடிந்தது. ஆனா இப்போ நமக்கு வேண்டிய உறவு அங்க இல்ல. அதற்கு பிறகு அவங்க ஏன் இவங்க வராங்கன்னு மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. சோ அது முகபாவனையிலையும் செய்கையிலையுமே தெரிஞ்சு உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா எந்த உறவுகளும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க போறதில்லை. சோ இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது. சோ இந்த வரிசையில் அதிகமா பாதிக்கப்படுறது திருமணமான பெண்கள். அதாவது அப்பா நமக்குன்னு ஒரு உரிய உறவு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு நம்ம நல்லபடியா போயிட்டு வந்திருந்தோம். ஒரு மனிதர் இருக்கும்போது நம்ம காட்டுற அவருக்கு கண் பார்வைக்கு நேர நம்ம நடிக்க ஒரு செய்யற விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறமா அந்த மனிதர் இல்லாட்டா கூட அந்த மனிதருக்கு வேண்டிய செயல்களை நம்ம பரிபூர்ணமா கடமையை நம்ம ஒழுங்கா செய்யறோம் பாருங்க. அங்கதான் நம்ம செய்த ஒவ்வொரு விஷயங்களும் தியாகங்களும், நீங்க அது வரைக்கும் பாடுபட்ட எல்லா விஷயங்களுக்கும் வெற்றிங்கிறதும் மாற்றுறது. அந்த உறவுகளை நீங்க பரிபூர்ணமா வெறுக்கிறது, அந்த உறவுகள் வரவிடாம தடுக்கிறது, அந்த உறவுகள்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கிடாம நீங்க ஒதுங்கி வாழ்றது என்னமோ தியாகம் கிடையாது. அது நீங்க ஜெயிச்சதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க செய்திருந்த புண்ணியம் அத்தனையுமே பாவமா மாறிடும். அதாவது கர்மான்னு ஒண்ணு உண்டு இல்லையா, அந்த ஜென்மம் இப்படி இருக்கும், அடுத்த ஜென்மம் எப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அது வேற விஷயம். சோ அந்த கர்ம வினைகள்ல அது போய் சேரும். அதுதான் அந்த மனிதர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நான் வைக்கிறதும் சட்டம், அவருக்கு என்ன கணக்கு கொடுக்கணுமா, அவருக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாமளும் நாளைக்கு அதே இடத்துக்கு தான் போக போறோம். எல்லாரும் இங்க நிலையா இருந்துட்டு போறோம். இப்ப அவங்க மட்டும்தான் போய் சேர்ந்தாங்க, காண முடியாத இடத்துல போயிருக்காங்கன்னா நாமளும் நாளைக்கு காண முடியாத இடத்துக்கு தான் போக போறோம். யாரும் இங்க நிலையா இந்த உலகத்துல இருக்க முடியாது. நம்பிக்கை துரோகம் அன்புங்கிற உணர்வுல பண்ணாதீங்க. உணர்வுபூர்வமா இருக்கிறேன், உறவா இருக்கிறேன், உயிரா இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன் மாதிரி துடிப்பா இருந்துட்டு அந்த மனிதரோட மரணத்துல அடியோட நீங்க உங்களோட மன விஷயங்கள் எல்லா உணர்வுகளையும் நீங்க மாத்துறீங்க பாருங்க. அந்த இடத்துல அந்த மனிதர் மட்டும், அதாவது அந்த மனித ஆத்மா மட்டும் நொந்து போகல, ஏமாற்றம் அடையல. அவங்களை நம்பி வந்த உறவுகளும் ரொம்பவே ஏமாந்துடுறாங்க. ஃபர்ஸ்டே நீங்க கடமைதான்னு சொல்லியிருந்தா அவங்களும் அளவோட அந்த ஒரு கடமை தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாசமும் உங்ககிட்ட வச்சிருப்பாங்க. நமக்கு யாருமே இல்லாத மாதிரி, அதாவது வானத்துக்கும் இல்ல பூமிக்கும் உள்ள மாதிரி இடையில விட்ட மாதிரி விடுறாங்க. சோ அந்த சித்திரவாத உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்பவே மோசமான, ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம்.